நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்க்க போகிறோம். நான் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு த்ரெட்டு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 5+5 6+6 12, அதாவது 8+8 16 அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நானும் அந்த மாதிரி 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிருக்கோம். ரைட் ஹேண்டில் வந்து நீடில் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பஞ்ச் பண்ணோம். எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணால் அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ டிசைன் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம தனித்தனி த்ரெட்டாக வருது பார்த்திங்களா, அதை நீங்கள் வந்து நீடியில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரே த்ரெட்டு மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அப்போ நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்கிள் த்ரெட்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கி இந்த த்ரெட்டெல்லாம் வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் எனக்கு அந்த சில்க் த்ரெட்டு வந்து அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. போடுறோம் ஆனால் ஓகே. ஆனால் வந்து அந்த அதாவது அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொன்னேன், த்ரெட்டோ எதுவுமே நம்ம வாங்கி ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டான்ட்டு. அளவளவாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்ட இடத்துல வாங்கிக்கோங்க. நான்லாம் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, வருஷமே ஆச்சு. அதனால் எனக்கு அந்த த்ரெட்டு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆனால் நம்ம வந்து கிளாஸ்னால எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நானும் டிசைன் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக நல்ல த்ரெட்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்ல த்ரெட்டுன்னா அப்பப்போ வாங்குகிற ஃப்ரெஷ்ஷாக சில கடைகளெல்லாம் இப்போ ஸ்டோர் ஆகி ரொம்ப நாளாக இருக்கும், அந்த மாதிரி வாங்காதீங்க. மூவ் ஆகிற கடையை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு போடக்கூடாது. ஓரளவுக்கு 1 இன்ச்சு அந்த அளவுக்கு சைஸுக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான் அது பக்கத்தில் பஞ்ச் பண்ணுவோம். இது கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் இப்போ அடுத்தது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நம்ம சமிக்கி வச்சு நான் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத காட்டியிருக்கேன் பாருங்கள். இது என்கிட்ட இருந்த சின்ன சமிக்கி. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது கொஞ்சம் பெரிய சமிக்கியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இந்த சின்ன ஜமிக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீடிலோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக நீடில் எடுத்துருக்கிறதுனால இந்த சின்ன சமிக்கியில் ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் பிடிச்சி இழுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு பஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம சமிக்கியை உள்ளே வச்சு அந்த சமிக்கி ஹோல்ஸ் வழியாக நம்ம இப்போ நாட்டை வந்து போடுறோம். அதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வித் சமிக்கி ஸ்டிச்சு. இது தனித்தனியாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை வச்சு நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே அது நல்லா கிளியராக புரியும். இதுவே ரொம்ப ஈஸி தான். கீழேருந்து நீடியில் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டில் நீடியில் வந்து சுற்றிட்டு கீழே பஞ்ச் பண்ணுவோம்ல, அப்படி பஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நாட் வேணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல சமிக்கியை வச்சுட்டு அதில் அந்த சமிக்கி ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து விடக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆகிரும், அந்த நாட் கரெக்டாக வராது. பாருங்கள், நான் அந்த லாஸ்ட் சமிக்கி போகிற வரைக்கும் போட்டிருக்கேன். இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. அது வந்து நாட் போடுறது சமிக்கி கீழே இருக்கும், மேலே ஒரு நாட் வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வச்சு நிறைய டிசைன் பண்ணலாம். ஃப்ளவர் மோட்டிஃப் பண்ணலாம், திலகம் மாதிரி போடலாம், தாமரைப்பூ மாதிரி போடலாம். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். டிசைன் ஸ்டிச்சு ஒன்றா இருக்கலாம், ஆனால் நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது எப்போ வேணாலும் நம்ம சென்ட் பண்ணலாம். ஃப்ரீ கிளாஸ் தான், எப்போ வேணாலும் சென்ட் பண்ணலான் இருந்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து ஏதோ இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அப்போனா தான் அந்த ஒர்க் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணால் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளும் புதுசாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சின்ன சின்ன இமேஜ்னாலும் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன லீஃபாக திலகம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அந்த டிசைனை நான் வரைஞ்சிட்டு அதில் உங்களுக்கு நான் இதை போட்டு காட்டுறேன். இது ரொம்ப சின்னதாக வந்துருச்சு. இந்த டிசைனு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து நீங்கள் சின்ன சின்ன லீஃப்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, கொடி டிசைன் போட்டுட்டு வேறு ஸ்டிச் போட்டுட்டு கொடி டிசைனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி லீஃப் டிசைன் வரைஞ்சி அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கூட சுற்றி சுகர் பீடை கூட கொடுக்கலாம். 3mm பீடு 2mm பீடு எது வேணாலும், கோதுமை வீட் பீடு அந்த மாதிரி கட் பீடு கொடுத்து முடிக்கலாம். எல்லாம் நம்மளோட
க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதை நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். டைம் எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். ஆனால் அந்த டைம்லேயும் நம்ம வந்து நமக்குன்னு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா அதை நம்மளும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் தான் அது வரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் முடியும். அதை டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இமேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன திலகம் மாதிரி வரைஞ்சி அது சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எடுத்தேன். அந்த த்ரெட் வந்து ஒன்று முன்ன பின்ன இருந்துச்சு, அதனால் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கனால அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். ஒரு த்ரெட்டு முன்னாடி ஒரு த்ரெட்டு பின்னாடி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம போடும்போது கரெக்டாக வராது. அதாவது முன்ன பின்ன தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு த்ரெட்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா த்ரெட்டை ஒன்று போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராப்பராக எல்லா த்ரெட்டுமே கரெக்டான லெவலில் லென்த்தில் இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ ஒரு த்ரெட்டு மட்டும் எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, அது வந்து லாஸ்ட் வரைக்கும் வரல. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு அதை உருவிட்டு அடுத்த இருக்கிறத மட்டும் நாட் போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்கும்போதே முதல்ல 6x6 எடுக்கிறீங்கன்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸும் ரெண்டும் சேர்த்து தான் நாட் போடுவோம். அந்த நாட் போடும்போது எல்லா த்ரெட்டும் லென்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு கம்மியாக இருந்துச்சுன்னா அது த்ரெட்டு மட்டும் உருவங்க தனியாக வந்துடும். அதை எடுத்து போட்டு மற்றதை கரெக்ட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், இப்போ கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற ஸ்டாண்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு, அதாவது எவ்வளோ அடர்த்தியாக டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 6x6 12, 8x8 16 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு காட்டுறேன். த்ரெட்டை சுற்றிட்டு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே நீடியில் பிடிச்சி இழுத்துடுங்க. அப்போ அது ஒரு கோடு மாதிரி வந்து அந்த நம்ம எந்த இடத்துல நாட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி வரும். அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சு மாதிரியே தான் இது, கொஞ்சம் லாங்காக கோடு மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு நாட் வரும். இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வரலன்னு. அதனால் இப்போ நான் திருப்பி கட் பண்ணிடுறேன். அதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் எடுத்தேன். இப்போ பாருங்கள், அந்த முடிச்சை திருப்பி கட் பண்ணிடுங்க. முன்ன பின்ன இருக்கக்கூடாது த்ரெட்டு. முன்ன பின்ன இருந்தால் இந்த மாதிரி தான் தூக்கிட்டு நிற்கும். அது ப்ராப்பராக அதாவது பர்ஃபெக்டாக அது வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே உருவி எடுத்துகிட்டு திருப்பி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டு எல்லாம் லென்த்து ஒன்று போல் இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாட் போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இதை வச்சு ஃப்ளவர் மோட்டிவ் ஒரு ரூபா காயின் வச்சு ரவுண்ட் போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வித்து சமைக்கி வச்செல்லாம் டிசைன் போடலாம். அதெல்லாம் நான் ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி ஒர்க்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 மந்த்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் ஒர்க்கும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸும் நான் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்கேன் டீச்சர்ஸ் டேக்கு 1 மந்த் கோர்ஸு. அந்த இதோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் செப்டம்பர் 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது நான் ப்ரூச்சஸ் கிளாஸு, அதை லிங்க் இப்போ வேண்டாம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு நான் இப்போ இந்த வீடியோக்கு கீழே ஆரி ஒர்க்கு லிங்க் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த லீஃபை வந்து எனக்கு த்ரெட்டு நான் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதாவது கேப் விட்டு போடுறேன். நீங்கள் கேப்பு விடாமல் நெருக்கமாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு சமிக்கி எந்த இடத்துல நாட் வேணுமோ அந்த இடத்துல சமிக்கியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீடியில் அந்த சமிக்கி ஹோல்ஸில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். இதுதான் ரொம்ப ஈஸி. நான் ரொம்ப வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சைடு சமிக்கி வச்சு அந்த சைடு சமிக்கி இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இல்லை இந்த சைடு பார்த்தீங்கன்னா சமிக்கி இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அந்த சைடு சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சை நல்லா நெருக்கமாக போடுங்க. நான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுதுக்காக நல்ல கேப் விட்டு போட்டிருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அவுட்லைன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, கட் பீடு வச்சு கொடுக்கலாம், ஜர்தோசி வச்சு கொடுக்கலாம். கட் பீடை சுற்றி சுற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை 3mm 4mm பீடு கொடுத்து கூட நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு த்ரெட்டு நிறைய ஆகும், அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். டிசைனும் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணோன்னா லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.